ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விகே ஃபேன்ஸ் அனைவருமே சூப்பராக செம்ம ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோட்லாம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஒரு வழியாக விஜய் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வந்துட்டார். அதாவது காவேரி வீட்டுக்கு சாப்பிட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு சாரதாம்மா ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கே டவுட் வந்துடுது. ஏன் இந்த குழந்தைய மட்டும் அம்மா இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது காவேரிக்கு ஏதோ மனசில் தோணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்த இன்னொரு அக்கா, அதாவது காவேரிக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன காவேரி ரொம்ப நாளாக கோவில் பக்கமே காணோம், எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து, இப்போ தான் நீ ஃபேமிலியோடு வந்திருக்கியா, இது யாரும் உன்னோட குழந்தையா, உன்னோட ஹஸ்பண்டா, ஹஸ்பண்டும் நீயும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருது காவேரிக்கு. இல்லைங்க்கா, இது என்னோட ஸ்கூலில் படிக்கிற பொண்ணோட அப்பாக்கா, அந்த பொண்ணுக்கா, என்னோட ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காயிருது. விஜய்க்கு மட்டும் ஷாக்காகலை, அந்த கேட்ட அந்த அக்காவுக்கும் ரொம்பவே ஷாக்காயிருது. ஷாக்கானது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன காவேரி சொல்கிற, நீ என்ன உளறிட்டு இருக்கியா, இப்போ கூட நீ கிண்டல் பண்ணுறதை நிப்பாட்டவே மாட்டியா, ஏன் இப்படிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்டை ஹஸ்பண்டுன்னு சொன்னால் நாங்கள் கடத்திட்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட விஜய்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உன்னோட விஜய் என்ன நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரிக்கு ஷாக்காகுது. என்ன நம்மளை தெரிஞ்ச அக்கா கூட இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி திருப்பி விஜயை பார்க்குறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயின்னு சொல்லிட்டாரு. திருப்பி கோவிலுக்கு போகும்போது அர்ச்சகர் எப்படி விஜய் இருக்கீங்க, எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு போது, ஏன் இத்தனை நாளாக கோவில் பக்கமே வரலை அப்படின்னு சொல்லி அர்ச்சகரும் கேட்குறாரு. இதை கேட்ட காவேரிக்கு மீண்டும் ஷாக்காகுது. நம்மளை தெரிஞ்ச அக்காவும் இப்படி கேட்குறாங்க, இது இவங்களும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கூப்பிட்டு, சரிங்க சார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா விஜயை காவேரி பார்க்குறாங்க. காவேரியை பார்க்கும்போது ஒரு செம்ம ரொமான்டிக்காக இருக்குது. இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. சாரதாம்மா கிட்ட இது மாதிரி சரிங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவேரி குட்டி குழந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரணும் பாட்டி, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, அம்மா கிட்ட கேட்டே ஆகணும், கண்டிப்பாக இந்த விஷயத்தை அம்மா கிட்ட கேட்கலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும், அம்மா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா கிட்ட போய், அம்மா அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்மா, ஏமா உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மாதிரி ரொம்ப கவனிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை காவேரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு அம்மா இல்லைல்ல அதனால தான் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி சாரதாம்மா மழுப்பிடுறாங்க. இன்னும் 2 வாரம் இருக்குங்க. அதாவது இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை காவேரிக்கே உண்மை தெரிய போதான்னு சொல்லி அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்.